Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என் அண்ணாவோட ரிசப்ஷனுக்கு எந்த லெஹங்கா வேர் பண்ணியிருந்தேன் அண்ட் என் அண்ணி கல்யாண பொண்ணு என்ன லெஹங்கா போட்டிருந்து தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரெண்டுமே வந்து துபாயில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். துபாயில் இந்தியன் அவுட்ஃபிட், இந்தியன் ஃபெஸ்டிவலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா ஒரே இடம் வந்து மீனா பஜார் தான். இங்கே இல்லாத திங்ஸே கிடையாது. அப்படியே இந்த மீனா பஜாருக்கு வந்தால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் வாங்குவோமோ அது எல்லாமே இங்கேயே இருக்கும். குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப. பட் இங்கே வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. இங்கே தான் வந்து வாங்குறது மாதிரி இருக்கும். பட் லெஹங்காலாம் வந்து எனக்கு இந்தியாவில் எனக்கு நாகர்கோயிலை விட இங்கே நல்லாயிருக்கும். மேபி சென்னை சவுகார்பேட்டில் வந்து எல்லாமே கிடைக்கலாம். பட் சென்னை தவிர நமக்கு வேறு எந்த இடத்துலையும் அந்த அளவுக்கு லெஹங்கா நல்லா கிடைக்காது. ஸோ சென்னையில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இங்கே துபாயிலையும் கிடைக்கும். மோஸ்ட்லி இங்கே நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் இங்கே தான் வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து நல்ல கலெக்ஷன்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த லெஹங்கா தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வந்து வாங்கலை. ஏன்னா பிளாக் கலர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. வேறு கலர் கிடைக்குமான்னு நான் கேட்டேன். பட் அவங்க இல்லை சொல்லிட்டாங்க, இது ஒரு பீஸ் தான் இருக்குன்னு. ஸோ வேறு பார்க்கலான்னு நாங்கள் விட்டுட்டோம். வேறு நிறைய லெஹங்கா பார்த்தோம். இங்கே இருக்கிற லெஹங்கா ஷாப் மோஸ்ட்லி எல்லாமே நாங்கள் போயிட்டோம். மோஸ்ட்லி இல்லை, எல்லா லெஹங்கா ஷாப்புமே போயிட்டோம். எனக்கு வந்து டிம்பிள்னு ஒரு ஷாப்பில் தான் செட் ஆச்சு. ஸோ அதுலேயே ஒரு 3-4 பிரான்ச் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த 4 பிரான்ச் எல்லாத்துலேயும் போனதுக்கப்புறமா தான் எங்களுக்கு ஒன்று செட் ஆச்சு. அதுக்கப்புறமா என் அன்னிக்கும் பார்த்ததுனால இங்கே இருக்கிற எல்லா லெஹங்கா ஷாப்புக்கும் நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறமா இந்த லெஹங்கா ஒன்று பார்த்தோம். இதில் ஸ்டோன் ஒர்க்ஸ் எதுவுமே இல்லை. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாகவும் இருந்துச்சு. அதனால் இது வாங்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போட்டு ட்ரை பண்ணிலாம் பார்த்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் ஷாப் போயிட்டு பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்னு நினச்சிட்டு நாங்கள் இதை விட்டுட்டோம். அப்போ தான் நாங்கள் ஒரு ஷாப் போகிறப்ப இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு ரொம்ப கிராண்டாக ஒரு லெஹங்கா பார்த்தோம். இது எங்கள் 2 பேருக்குமே பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு. என்னென்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அண்ட் நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ் இருந்துச்சு. நமக்கு எதுக்கு இந்த அளவுக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லாஸ்ட்டாக சரி ஒரு வாட்டி தானே போடுவோம், அண்ணா மேரேஜ், சரி வாங்கிக்கலான்னு நான் வாங்கிட்டேன். பிகாஸ் என் மேரேஜுக்கு கூட நான் லெஹங்கா போடல, சாரீ தான் போட்டிருந்தேன் ரிசப்ஷனுக்கு. ஸோ சரி ஓகே வாங்கிடலாம், எதுவும் ரொம்ப யோசிக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுவே ஓகே பண்ணிட்டோம். அதே டிசைன்லேயே வந்து ஸ்டிச்டாகவும் இருந்துச்சு, மெட்டீரியலாகவும் இருந்துச்சு. நாங்கள் ஸ்டிச்டே வாங்கிட்டு அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டோம். ரேட்டுமே வந்து எங்கள் பட்ஜெட்டில் இருந்துச்சு இந்த லெஹங்கா. அதனால தான் நாங்கள் இது செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் தான், ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைடல் லெஹங்கா தான், பிரைட்ஸுமே இது போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தான் லெஹங்கா வாங்கியிருந்து. ஸோ இந்த கலர்லேயே எங்கள் 3 பேருக்கும் சேமாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு சுதர்ஷனுக்கும் அத்துக்குட்டிக்கும் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அதே டிம்பிள் ஷாப்பில் மென்ஸ் வேரில் வந்துட்டு எங்களுக்கு அதே கலரில் ட்ரெஸ் கிடச்சிருச்சு. பிளேசர்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஷர்வானியா சம்திங் லைக் நார்த் இந்தியன் அவுட்ஃபிட்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரியே கிடச்சிருச்சு சேம் கலரில். பட் அத்துக்கு வந்து எங்களுக்கு இதே இதில் சின்ன சைஸ், கலர் மட்டும் இதே இதில் இதே மாடலில் சின்ன சைஸ் இருக்குது. பட் கலர் வந்து இந்த கலர் இல்லை, ப்ளூ கலர், க்ரீன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நாங்கள் கேட்குற இந்த பர்கண்டி வைன் அந்த கலரில், வைன் ரெட் கலர்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸாக இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் கலர்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் ஒரு வாட்டி ரேண்டமாக போயிட்டு ஒரு ஷாப்பில் போனப்போ அங்கே எங்களுக்கு கிடச்சிது இதே கலரில் கோட் அண்ட் சூட்ஸ் கிடச்சிது. பட் நாங்கள் இந்தியாவில் போய் வாங்கலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் எங்களுக்கு துபாயிலே கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ ரிசப்ஷனுக்கு வந்து எங்கள் 3 பேருக்குமே வந்து நாங்கள் துபாயிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அதுவும் ஒரே ஷாப்லேயே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அத்துக்கு மட்டும் வேறு ஒரு சின்ன ஷாப்லேயே எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அதிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் இந்த ரேட்லலாம் அந்த ட்ரெஸ் கிடைக்கிறமானே டவுட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு கிடச்சிது. லக்கிலேயே எங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணல, அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கு அவங்களுக்கெல்லாம் வாங்கி செட் ஆனதுக்கப்புறமா தான் ஒரு நாள் வந்து எனக்கு வாங்கியிருந்து. பட் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எனக்கு வாங்குற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு அன்றைக்கி வாங்குற மாதிரி இருக்கும். பட் நிஜமாக வந்து எப்படி வாங்கினோன்னா அன்றைக்கி தான் ஒரு 3-4 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. போய் பார்த்து அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு வீடியோ கால் காமிச்சு அங்கே கிளியராக வேறு தெரியாதுல்ல, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்து அதுக்கப்புறமா அதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து வாங்கவே செஞ்சோம்.
ஸோ நாங்கள் வாங்கி முடிச்சுட்டு வந்து இந்த கடையில் தான் பெஸ்ட்டு பானிபூரி கிடைக்கும். இந்த ஷாப் நேம் வந்து வெஜ் வேர்ல்டு. இது ஒரு ஜெயின் ரெஸ்டாரண்ட். சூப்பராக இருக்கும் இங்கே பானிபூரி. நாங்கள் மீனா பஜார் வந்தாலே இங்கே கண்டிப்பாக பானிபூரி சாப்பிட்டுட்டு தான் போவோம். அதுவும் இல்லாமல் என்னைக்காச்சும் பானிபூரி சாப்பிட்ணுன்னு டெம்ப்ட் ஆச்சுன்னா நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம். அன்னைக்கு செலக்ட் பண்ணுறப்ப நாங்கள் என்னெல்லாம் ட்ரெஸ் பார்த்தோம் அதை வந்து நான் காமிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து அண்ணாவும் அண்ணியும் சொல்லிட்டாங்க கோல்டன் கலரில் தான் வேணும்னு. ஸோ நாங்கள் கோல்டன் கலரில் நிறைய பார்த்தப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் இல்லை அண்ட் நிறைய எங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ஸோ வந்து கலர் வேறு ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு நாங்கள் கேட்டோம். சரி ஓகே வேறு எந்த கலர் வேணாலும் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் பட் எங்களுக்கு மனசில் வந்து கோல்டன் செட் ஆயிடணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் பார்க்குறது வந்து நிறைய கலர்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் பார்த்துட்ருக்கும்போது எங்களுக்கு சிலது பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்களுக்கு அந்த கலர் பிடிக்கல அந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக இங்கே செட்டே ஆகாது போல், எதுவும் பிடிக்காது அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. இனிமேல் கிடைக்காது அந்த மாதிரிலாம் நாங்கள் நினச்சிட்ருந்தோம். ஆல்ரெடி வந்து அவங்க நாகர்கோவில் ஃபுல்லாக எல்லா ஷாப்லேயும் பார்த்துட்டு தான் அங்கே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் எங்ககிட்ட சொன்னாங்க. இங்கேயும் செட் ஆகலைன்னா நாங்கள் வந்து சென்னையில் சவுகார்பேட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா ஒரு 3-4 டேஸ் ஆயிடுச்சு நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்புக்குமே நாங்கள் போயிட்டோம். இங்கே இருக்கிற லெஹங்கா ஷாப் எல்லாமே. அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புங்க எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தந்துடுவோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம அதே கலரில் அந்த என்ன பேட்டர்ன் வேணுமோ அதெல்லாம் வேற பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிடலான்னு. பட் அது என்ன ஆச்சுன்னா டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட்டாக அது வேணாம் சொல்லிட்டோம். அண்ட் சில ஷாப்பில் சொன்னாங்க கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் இந்தியாவிலே உங்களுக்கு தந்துடுறோம் அப்படிலாம் வர சொன்னாங்க. சரி ஓகே இன்னும் ஒரு 2 நாள் பார்க்கலாம். பார்த்துட்டு ஏதாவது பிடிக்கலன்னா அதுக்கப்புறமா இதெல்லாம் யோசிக்கலாம். இல்லைனா சென்னையிலே சவுகார்பேட்டிலே வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பாவரின்னு ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு அண்ட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு நிறைய இது. ஸோ இங்கே செட் ஆயிரும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நினச்சோம். பட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் தான். வேறு கலர்ஸ் கேட்டால் அதில் இருக்காது. ஒரே பேட்டர்னில் வந்து ஒன்று தான் இருக்கும். அதே டிசைனில் வேறு இருக்குமான்னு கூட கேட்டால் இருக்காது. வந்து எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும் எங்ககிட்ட அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே வந்து இந்த கோல்டன் கலர், பிங்க் கலர், இந்த ப்ளூ கலர்லாம் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஒரு லெஹங்கா இருந்துச்சு. ஒரு ஃபிஷ் டெயில் பேட்டர்னில் கோல்டன் கலரில், அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஷால் எல்லாமே. ஸோ பார்த்த உடனே எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஷால்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே இவங்க கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அன்றைக்கும் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இந்த கோல்டன் கலரே கேட்கல. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி அண்ணா கேட்டுட்டு இருந்தா. பட் அன்னைக்கு வந்து இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. கொஞ்சம் அண்ணாவை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதுவே நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இது சொன்ன மாதிரி எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த டிஸ்பிளேல இருந்தது தான் எங்களுக்குமே தந்தாங்க. இப்படி தான் வந்து ரிசப்ஷனுக்கு என் அன்னிக்கும் எனக்கும் நாங்கள் துபாயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஹல்தி, அப்புறம் பொங்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். மேரேஜ்க்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த வெட்டிங் சீரீஸ் எல்லாம் நான் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாமே பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.